ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய். அத்தியாயம் 3. அப்பா என்று பதறி அவர் கைகளை பிடித்து கொண்ட மிதுனி, என்னப்பா, ஏன் இப்படி பண்ணுறீங்க என்று கேட்டு அழுதார். பாப்பா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் பாப்பா. நாங்கள் எத்தனை நாளைக்கு ஏன் இப்போ கூட நாங்கள் எல்லாரும் இருந்தும் நீ தனியாகத்தான் இருக்காய். இப்படியே வாழ்க்கை முழுவதும் இருக்க முடியுமா என்ன? உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். கஷ்டமோ நஷ்டமோ சொல்லி அழுக ஒரு உறவு வேணும். 1000 தான் அண்ணன் தம்பி இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட புருஷனுக்கு தாமா அதிக உரிமை இருக்கு. அம்மா அம்மா எனக்கு கிடைத்த மாதிரி உனக்கும் ஒரு நல்லவன் கிடைப்பான். அம்மா கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு பாப்பா என்று முத்தையா கண்ணீர் விட்டு கதறினார். அவர் அழுகுரல் கேட்டு கண்விழித்த அன்னமயில் மகளை பார்த்து கண்ணீர் வடிக்க, சொல்லுமா, அம்மா கிட்ட சொல்லு என்றார் முத்தையா. அம்மாவின் இந்த நிலையிலும் கூட திருமணம் என்பதை ஏற்றுக்கொள்ள அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அம்மாவின் உடல்நிலை முக்கியம். எனவே தயங்கிக் கொண்டே, இப்போது எதையாவது சொல்லி தாயின் உடல்நிலை சரியாக வேண்டும் என்று நினைத்த மிதுனி, அம்மா நீங்கள் சொல்கிறத கேட்குறேம்மா என்று சொல்ல, கணவரை பார்த்த அன்னமயில் தன் ஒற்றை கையை மகளின் முன் நீட்டி, எனக்கு வாக்கு கொடு, கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு வாக்கு கொடு என்று அவர் நடுங்கிய குரலில் மெதுவாக கேட்க, மிதுனி இதை எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா இப்போ மட்டும் எதையே சொல்லி சமாளிக்கலாம் என்று அவள் நினைக்க, அன்னமயில் உயிருக்கு போராடும் அந்த நிலையிலும் மகளிடம் திருமணம் பண்ணிக்க என்று வாக்கு கேட்க, உண்மையில் மிதுனி தான் தவித்து போனாள். ஆனாலும் வேறு வழியின்றி தாயின் கையில் கை வைத்து திருமணம் பண்ணிக்கிறேமா என்று வாக்கு கொடுத்தாள். அதன் பிறகுதான் அன்னமயில் உடல் சீக்கிரம் குணமானது. 2 மாதம் ஆறப்போட்ட அன்னமயில் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். இதற்குள் சுதாரித்த மிதுனி தான் ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்க்கப் போவதாக சொல்ல, அவ்வளவுதான், சாமி ஆடிவிட்டார். அன்னமயில், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. நீ மட்டும் தலையாட்டினா இப்போ நான் வெளியே மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட பிடிவாதத்துக்காகத்தான் நான் வெளியே மாப்பிள்ளை பார்க்குறேன் என்றார். அன்னமயில், எதுக்கு? அண்ணன் எப்போ சாமான் தின்ன எப்போ காலியாகும்னு இருந்தீங்களான்னு அவங்க நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்குறதுக்கா என்று மிதுனி சண்டை போட, இதில் நம்ம தப்பு என்ன இருக்குது என்று அன்னமயில் கேட்க, தப்பு இல்லை, ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அப்படித்தானே தோணும். இப்போ போய் நீ அவங்கக்கிட்ட கையேந்தி நிற்கணுமா என்ன? ஏண்டி கையேந்தி நின்னா என்ன? அந்நியமா அசலா ஒரே குடும்பத்துக்குள்ளே எதுக்கு மேசரசுவம் பார்க்கணும்? நீர் எடுத்து நீர் விலகாதடி, சத்த நேரத்தில் ஒன்று கலந்துரும். அப்படித்தான் நம்ம உறவும். நீ கொஞ்சம் இறங்கி வந்தா நான் போய் பேசுவேன் என்று அன்னமயில் சொல்ல, ஏதோ பாருமா, தேவையில்லாமல் அப்படி எதையாவது ஒரு காரியம் பண்ணினேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று மகளும் தாயிடம் சண்டை போட, இப்படியே தான் நாட்கள் நகர்ந்தது. எனக்கு புருஷன் என்ற உறவு தேவையில்லை. ஆனால் பிற்கால வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும். அதற்காகத்தான் ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்க்க போகிறேன். அப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும். நானும் தனியாக இருப்பேன்ற பயம் உங்களுக்கு இருக்காது என்று மிதுனி சொல்லி பார்க்க, அன்னமயில் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். அது மட்டும் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி தந்திருக்கிற, அதை மறந்துட்டு பேசுறியா? இல்லை நான் அதை மறந்துடுவேன்னு நினச்சியா என்று அன்னமயில் கோபமாக கேட்க, இப்போது மிதுனி வாய் திறக்கவில்லை. என்னடி வாயை மூடிக்கிட்டா என்ன அர்த்தம்? அம்மா எப்படியும் செத்து போயிடுவா. சும்மா பொய்யா வாக்கு கொடுப்போம் என்று நினச்சி செஞ்சியோ என்று கேட்க, மிதுனி துடித்து போனாள். என்ன பண்ணுறது, நான் பிழைச்சி வந்துட்டேன். நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாய் போல. வேணும்னா நான் இப்போவே உசுரை விட்டுடவா? ஆனால் அப்பா கூட உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு தாண்டி போவேன். பாட்டி உன்னை நினைத்து ஓயாமல் கவலைப்படுது. 1000 இருந்தாலும் நீ அவங்க பேத்திடி என்றார். இந்த அக்கறை அப்போ எங்கே போச்சு என்று மிதுன் சொல்ல, டேய் மிதுன், பாட்டியை அப்படி பேசாத என்று தகப்பன் அதட்ட, ஏண்டா உனக்கு தெரியாதா பாட்டி எவ்வளவு போராடினாங்க என்று என தாய் சொல்லவும், உண்மை அவனுக்கும் தெரியுமே. வாயை மூடிக்கொண்டான்.
ஏதோ பார் மிதினி, கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய், மறந்துடாத என்ற அன்னமையில் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முனைப்பாக இருந்தார். என்ன நடக்கணும் என்று கடவுள் எழுதியிருக்காரோ அதுதானே நடக்கும். மிதினி இப்போதைக்கு அம்மாவை கோபப்படுத்த வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள். அதன் பிறகு இதோ அண்ணன் சொல்லாமல் கொள்ளாமல் அவளை வந்து அழைத்து கொண்டு போகிறார். ஒருவேளை அம்மா எனக்கு தெரியாமல் திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? அது எப்படி? மாப்பிள்ளை பற்றி என்கிட்ட கேட்காம என் சம்மதம் இல்லாமல் எப்படி திருமணம் பேசி முடிப்பாங்க? அதெல்லாம் இருக்காது என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு தன்னை அறியாமலேயே தூங்கி போனாள். கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது கூட அவளுக்கு தெரியவில்லை. காரை நிறுத்திவிட்டு இறங்கிய மிதுன் சற்று பயத்துடன் தான் வந்து பின்பக்க கதவை திறந்து தங்கையை தட்டி எழுப்பினான். மிதுனி, மிதுனி, எழுந்துரு, வீடு வந்தாச்சு என்றான். என்று புரண்டு புரண்டு படுக்க போக கார் அதற்கு இடம் கொடுக்காமல் இடிக்க அப்போதுதான் லேசாக கண்விழித்தாள். இரவு வெகுநேரம் அவள் தூங்கவில்லை. விழித்து இருந்ததால் கண்கள் லேசாக எரிந்தது. அதிகாலை நேரம். அப்போதுதான் சட்டென அவளுக்கு அவர்கள் காரில் வந்தது ஞாபகம் வர மிதுனை பார்த்து வந்துட்டமானே என்றபடி அருகே சீட்டில் கிடந்த தன் ஃபோனை எடுத்து மணி பார்க்க 5 மணி. ஃபோனை எடுத்து கைப்பையில் போட்டவள் அண்ணன் திறந்து விட்ட கதவு வழியாக இறங்கினாள். வெகு நேரம் ஒரே மாதிரி தூங்கியதால் அவள் கால்கள் மரத்து போய் இருக்க காலை உதறி சரி பண்ணினாள். மிதுன் நெஞ்சு படபடப்பாக நின்று இருந்தான். தங்கை இன்னும் சுற்றுப்புறத்தை ஏறிட்டு பார்க்கவே இல்லை. அதனால்தான் இவ்வளவு அமைதியாக இருக்கிறா. இந்த அம்மா எங்கே என்னை மட்டும் இவகிட்ட தனியாக மாட்டி விட்டுட்டு எங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது? வரட்டும் இந்த அம்மாவை. கடவுளே, இவன் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே யாராவது வந்து என்னை காப்பாற்றி விடணும். யார் வருவா? கண்டிப்பாக அப்பா வரமாட்டார். ஏன்னா அவருடைய பலவீனமே மனைவியும் மகளும் தான். இருவரும் கண்ணை கசக்கினாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி, அப்பா தாங்க மாட்டார். அதனால் இந்த சூழ்நிலையில் அவர் வரமாட்டார். அம்மா தான் வந்து ஆகணும் என்று அவன் பதைபதைப்பாக அந்த பெரிய வீட்டின் முகப்பை பார்க்க அவன் மனைவி ஆதிராதான் ஆடி அசைந்து வந்து கொண்டிருந்தாள். இப்ப எதுக்கு இவ வர்றா என்று அவன் குழம்பி நிற்கும் போதே மிதினி 2 எட்டு எடுத்து வைத்தவள் நிமிர்ந்து வீட்டை பார்க்க மின்சாரம் தாக்கிய மாதிரி அதிர்ந்து போனாள். இவள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஒரு நிமிடம் அவள் உடம்பு ஆடி போனது. மிதுன் தங்கையின் மனநிலை அறிந்தவனாக தங்கையை அணைத்து நின்றான். அதை பார்த்த ஆதிரா, சிவாஜியும் சாவித்திரியும் தோத்து போயிடுவாங்க இவங்க பாசத்தில் என்று நொடித்து கொண்டவள், வா மிதுனி என்று அவள் கைப்பிடித்து இழுக்க அவள் அசையவில்லை. அண்ணா, என்ன எதுக்காக இங்கே கூட்டி வந்தாய் என்று நடுங்கிய குரலில் கேட்க மிதுன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழிக்க, இது என்ன கேள்வி மிதுனி? வா உள்ளே, சுற்றிலும் பாரு எம்புட்டு சொந்தக்காரங்க இருக்காங்க. இப்போ போய் வாசல்ல நின்று எதுக்கு தர்க்கம் பண்ணுற? உள்ள வா என்று ஆதிரா ஒரு அதட்டல் போட்டாள். அவளுக்கு உள்ளூர கொண்டாட்டமாக இருந்தது. பின்னே சாதாரண நேரமாக இருந்தால் அவள் புருஷன் இப்படி தங்கச்சியை அதட்டியதற்கு கிளம்பு உன் பொட்டியை கட்டிக்கிட்டு என்று வசனம் பேசி இருப்பாரே. இந்த மாதிரியெல்லாம் மிதுனியை அதட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட முடியுமா என்ன? இன்றுதான் சான்ஸ் கிடைத்தது. இவளை சற்று நேரம் அதட்டி உருட்டி ஒரு வழிக்கு கொண்டு வர. மிதுனியும் அம்மா அப்பா அண்ணனிடம் எகிறுவது போல் இவளிடம் எகிர மாட்டாள். காரணம், வீட்டிற்கு வாழ வந்த பெண். எதற்கு வம்பு? நமக்கு அவர்களை பேச உரிமையை கேட்கவோ உரிமை இல்லையே என்று அண்ணியிடம் ஒதுக்கம் காட்டித்தான் பழகுவாள். ஆனால் அண்ணன் பிள்ளைகளிடம் நன்றாக பழகுவாள். தன் மொத்த பாசத்தையும் அவர்கள் மேல் கொட்டுவாள். அவர்கள் பிறந்தபோது விலகியேதான் இருந்தாள். அண்ணியும் குழந்தை பிறந்து 5 மாதம் ஆன பிறகுதான் புகுந்த வீட்டிற்கு வந்தாள். குழந்தைகள் வளர வளரத்தான் தூக்கி கொஞ்சினாள். அண்ணா, இங்கே எதுக்காக என்னை கூட்டி வந்தாய் என்று மிதுனி கேட்க, அவள் கேள்வி அவன் காதில் விழுந்தால்தானே. அவன்தான் மனைவி தங்கையிடம் வந்ததும் விடு ஜூட்டு என்று ஆளுக்கு முன்னே வீட்டிற்குள்ளே போய்கொண்டு இருக்க பல்லை கடித்த மிதுனி, அண்ணி என்று தயக்கமாக கூப்பிட, நீ இப்போ என் கூட வரப்போறியா இல்லையா
என்று ஆதிரா கேட்க அவள் தோரணையே ஒரு மாதிரி இருக்க வேறு வழியின்றி இவள் உள்ளே போனாள். ஆதிரா மிக கவனமாக மிதுனி அறியாமல் அந்த பெரிய வீட்டின் வாசல் படியில் கால் வைக்கும்போது மிதுனி வலது கால் எடுத்து வைத்து வரும்படி பார்த்து கொண்டாள். இதிலெல்லாம் ஆதிரா கெட்டிக்காரி. இப்ப மிதுனியை வலது கால் எடுத்து வச்சு வா என்றால் செய்ய மாட்டாள், முறைப்பாள். அதனால் வாயால் சொல்லாமல் தானே அதை செய்துவிட்டாள். அவர்கள் உள்ளே போக வெளியே ஆள் ஆங்காங்கே இருந்த ஆண்களின் கூட்டம் போலவே உள்ளேயும் தூக்கம் கலைந்த பெண்களும் அந்த பெரிய திண்ணையிலும் ஹாலிலும் அமர்ந்திருக்க அவளை பார்த்த ரத்தினவேலின் மாமா மனைவி ராதா தான் வந்து வா மிதுனே என்று கைகளை பிடித்து கொண்டார். ஏதோ அந்த நேரம் இவளுக்கு அது சற்று தைரியத்தை கொடுத்தது. காரில் இருந்து இறங்கி அந்த வீட்டை பார்த்த நிமிடம் அவள் மனதிற்குள் புயல் அடித்தது. அந்த வீட்டில் அவளுக்கு 1000 நினைவுகள் இருக்கு. அவள் சிறு பெண்ணாக இருந்தபோது ஓடி ஆடி விளையாடிய வீடு. இல்லை இல்லை, இது அந்த வீடு இல்லை. அந்த வீடு பக்கத்தில் இருக்கு. ஒரே காம்பவுண்டுக்குள் இது புதிதாக கட்டப்பட்ட வீடு. இந்த வீட்டிற்கும் வந்திருக்கிறாள். ஆனால் அதிகம் இங்கே வந்தது இல்லை. முதல் முறை இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு வந்தது. அப்ப தாத்தா உயிரோடு இருந்தார். அவருக்கு பேத்தி என்றால் கொள்ளை பிரியம். எப்போதும் சிறுவயதில் தூக்கி மடியில் வைத்து கொள்வார். வளர்ந்த பிறகு பாசமாக தலைவருடி கொஞ்சுவார். இவள் என்ன அடாவடி செய்தாலும் அவர் மகன்களையும் பேரனையும் தான் கண்டிப்பார். மிதுன் கூட தாத்தா உங்களுக்கு உங்கள் பேத்தினா தான் ரொம்ப பிடிக்கும், என்னை பிடிக்காது தானே என்று வம்புக்கு இழுப்பான்.